சொல்றாங்க, சுஸ்தமாக சுகமாக விடுதலை பெற நீங்க விரும்புறீங்களா? மாணவியில வந்திருக்கிற நீங்க விரும்பணும். ஆமா, எந்த விஷயத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வற்புறுத்த மாட்டார். அம்மாவே இல்லையா? ஆமே, ரட்சிப்பும் அப்படிதான். விரும்பினாதான் ரட்சிப்பு. ஆமே, அவர் வந்து நீ ரட்சிக்கப்பட்டிருங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்து நீங்க பரவாயில்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ லைக் கம் அப்படின்னு தான் சொல்வார். அம்மாவே இல்லை. இப்ப போய் கேட்கிறாரு, அவன் ஆதங்கமும் படுத்து கிடக்குறான். எது பார்த்து படுத்து கிடக்குறான்? விதேசம் குறைத்த பார்த்துட்டு படுத்து கிடக்குறான். தூதன் வந்து கலக்குவாரன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். ஆமே, ஆனால் அந்த இடத்திலே, அந்த திருநாற்றம் உள்ள இடத்திலே 38 வருடங்கள் பாடுகளிலே மரணத்தை அவன் சம்பவிக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்க அவனை கண்டு அவனிடத்திலே போய் கர்த்தர் பேசுகிறார். அந்த மாதிரி வேலையில அவன் உங்களிலும் அநேக இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வான்? எல்லாருடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அம்மாவே நீங்க வெளியில சொல்ல முடியாட்டி ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அம்மாவே இல்லையா? எத்தனை பேர் இருதயத்திலே ஆமை கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இருதயத்தில் ஒரு பாரம், ஒரு அழுத்தம் இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டானா? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. மற்றவங்களுக்கு என்ன இருக்கு? சில நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க, சில பேர் தனியாவே இருப்பாங்க. உங்களை பார்க்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அம்மாவே இல்லையா? ஏசு வருவாங்க. அம்மாவே இல்லையா? ஒருவருமே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சில பேருக்கு அவன் அங்க பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்துருங்க, அந்த யாரு அந்த சிக்கி அந்த யாரு இந்த வியாதிஸ்தருக்கு வருகிறேன்னு ஓவிக்ஸை போட்டு குடிச்சுக்கிட்டு ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் சொத்து மாட்டிக்கிட்டு அம்மாவே இல்லையா இருப்பாங்க. இவருக்கு ஒருவரும் இல்லை. இந்த மாலை வேலையில உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றினா நீங்க விசுவாசிங்க. யாருமே இல்லாவிட்டாங்க பரவாயில்லை, என் இயேசு இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார், என்னை ஆதரிக்கிறவர் இருக்கிறார். கைவிடப்பட்டிருக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு சில பேர் வியாதிஸ்தர் என்ன செய்வாங்க? கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க, போய் பார்க்க மாட்டாங்க. அம்மாவே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவனை பார்த்து சொல்றான். அதற்கு வியாதிஸ்தர் வந்து சொல்றான், தண்ணீர் கலக்கப்படும் போது கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இது மாதிரிக்கு என்னது? இந்த ரேஸ் போற மாதிரி அம்மாவே இல்லையா? சில நேரங்கள் சில காரியங்களுக்கு நம்ம போய் நின்றுட்டே இருப்போம். அப்படி இன்னொரு ஆள் வந்து என்ன செய்வாங்க? அப்படியே போயிடுவாங்க. ஆமே, நெக்ஸ்ட் அன்னைக்கு ஒரு லைஃப்ல நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஆனா உங்களுக்கு முன்னதாகவே இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு